டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை அருகே மங்கைநல்லூரில் தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் முகமது இப்ராஹிம் தலைமையில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்தி காவிரி மேலாண்மை வாரியம் மூலம் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஒரு மாறுதலான ஆட்சி தமிழகத்தில் வந்தும் ஒரு மாறுதலை இன்னும் காண முடியவில்லை. காரணம், விவசாயிகள் இன்றைக்கு தண்ணி வராத சூழ்நிலையினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 10 மாவட்டத்திலே இன்றைக்கு குறுவையும் போயிடுச்சு, சம்பாவும் போயிடுச்சு, தாளடியும் போயிடுச்சு, அடுத்தது கோடைப்பயிர்களும் போச்சு. அடுத்தது எப்படி வாழ்வது என்று இருக்கின்றது. இந்த நிலையிலே கர்நாடக அரசு தொடர்ந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீருடைய சதவீதத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறது. ஒழுங்கற்று குழு, கர்நாடக காவிரி ஆணையம் போன்ற எத்தனையோ உயர்நீதிமன்றம் தீர்மானங்களில் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு இந்த டெல்டா மாவட்டத்தை தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களை பாலைவனமாக்கி இந்த நாட்டை அழிக்க வேண்டும், இந்த நாட்டை வீணாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் தொடர்ந்து இந்த கர்நாடக அரசு வஞ்சித்து வருகிறது.